இப்போ 125 பவர் 2/3 இது வந்து சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 125 எப்படி எழுதலாம்னா 5 கியூப்னு எழுதலாம். 25 25 × 5 125 5 3 முறை பெருக்கினா தான் 125 வருது. அதனால 125 5 கியூப்னு எழுதலாம். அடுக்கில் என்ன இருக்கு 2/3 ஓகேங்களா. இந்த 3 மேலே இருக்கிறதா தான் மீதி. இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3 கேன்சல் பண்ணலாம். இப்போ மீதி என்ன இருக்கும் 5 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். 5 ஸ்கொயர் எவ்வளோ 25 சரிங்களா. இது ஆன்சர் சரிங்களா. 125 பவர் 2/3 வேல்யூ என்னது 25. அடுத்து எனக்கு 16 பவர் -3/4 இது எப்படி எழுதலாம்னா 16 இருக்குதுங்களா 2 பவர் 4ன்னு எழுதலாம் சரிங்களா. 2 4 4 8 8 16 சரிங்களா. அப்போ 2 பவர் 4 அடுக்கல என்ன ஆகுது -3/4 அப்படிங்குது. இந்த 4 இந்த 4 கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. மீதி என்ன ஆகுது 2 பவர் -3 இப்போ 2 பவர் -3 அப்படிதான் இருக்கு. இப்போ 2 பவர் -3 அடுக்குல மைனஸ் இருந்தா அது என்ன பண்ணணும்னா அந்த மைனஸை பிளஸ் பண்றதுக்காக டிவைட்ல எழுதிக்கிறோம். அப்போ என்ன வரும் 1 டிவைடட் பை 2 பவர் -3 என்னன்னா 2 பவர் +3 நம்பர் ஓகேங்களா. அப்போ 1/2 பவர் +3னா என்ன வரும் 1/8 2 கியூப்னு இருக்குது. 2 × 2 4 4 × 2 8 சரிங்களா. சரி நெக்ஸ்ட் -100 பவர் -2/3 இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா -1000 பவர் -2/3 இருக்குது. இப்போ இந்த மைனஸ் அப்படி வச்சுங்க 1000 10 கியூப்னு எழுதலாம் ஓகேங்களா. 10 × 10 -10 கியூப் வந்து 10க்கு மட்டும் தான். அடுக்கல என்ன ஆகுது -2/3 ஓகேங்களா. இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணுங்க. 3 கேன்சல் பண்ணிட்டீங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும் -10 பவர் என்ன வரும் -2 மட்டும் வரும் சரிங்களா. சரி -10 பவர் -2 இருக்குது. அடுக்குல மைனஸ் இருக்குதுன்னா அதை ப்ளஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் 1 டிவைட் பை இருக்குது. இந்த -10 அப்படியே எழுதுங்க. எழுதி அடுக்குல -2 இருக்குது அதை என்ன பண்ணலாம் +2 எழுதிக்கலாம் ஓகேங்களா. சரி அடுக்குல இருக்கிற -2 தான் இங்கே +2 எழுதிட்டோம். 1 டிவைட் பை -10 ஸ்கொயர் பண்ணுறோம். -10 2 முறை பெருக்கிறோம். -10 × -10 என்ன வரும் +100ன்னு வரும். 1/100 ஓகேங்களா. நல்ல ஆன்சர்.